ஹாய் மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. அதாவது பூஜை வருதுன்னு நான் சொன்னேன் இல்லையாப்பா, இது மாதிரி பண்ணுங்கன்னு. இன்னும் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த வீடியோவில் சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன். நான் அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. முதல்ல வந்துட்டு மாவிளை தோரணம் ஆற்றுல கண்டிப்பான முறையில் நம்ம கட்டியே ஆகணும். நல்ல காரியம் இல்லையா? இது மகாலட்சுமி ஆற்றுக்கு வரா. அதனால் இந்த மாவிளை தோரணத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி 2 சில்வர் தயவு பண்ணி எடுக்காதீங்க. வெள்ளி இருந்தால் ரொம்ப விசேஷம், இல்லாட்டி செம்பிலையோ பித்தளையோ இந்த இது எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கு முடிஞ்சால் இந்த மாதிரி நூல் கட்ட முடிஞ்சால் நீங்கள் கட்டுங்கோ. அப்படி இல்லைன்னா சந்தர்ப்பட்டு குங்குமம் போட்டு வச்சுட்டு அதில் அழகாக தேங்காய்க்கு மஞ்சளை பூசி இந்த மாதிரி நன்னா இந்த மாவளையை கொத்த அதில் நன்னா சொருகி அதில் வைங்கோ. அடியில் ஒரு தட்டை மட்டும் ஒன்று வச்சு அதில் பச்சரிசியை நிரப்புங்கோ. அப்படி தட்டு இல்லை அப்படின்னா வாழலையை வச்சு அந்த சொம்பை நீங்கள் அதில் வைங்கோ. அது இதே மாதிரி கண்டிப்பான முறையில் வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், பூவு, 1 ரூபா காயின், அது எல்லாமே 2 மஞ்சள் ஒத்தையாக வைக்கப்படாது, குண்டு மஞ்சள் 2 வைக்கணும். அதை வந்துட்டு எல்லாருக்கும் வச்சு கொடுங்க. புடவையோ இல்லை ரவிக்கு துணியோ வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். மாமி எனக்கு அதுக்கு முடியலை அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு தேங்காவோ இல்லை வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, 1 ரூபா காயின் அந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுங்க. ரொம்ப நல்லது. இதெல்லாம் கொடுத்தேன்னாக்கா இன்னைக்கு மகாலட்சுமி நம்ம ஆற்றுக்கு கண்டிப்பான முறையில் வருவாள். அதாவது ஒரு சின்ன சொம்பில் வந்துட்டு தனியாக எத்தனை நல்ல குடிக்கிற வெள்ளத்தை வச்சுட்டு தண்ணி அதை வச்சுட்டு 2 புஷ்பத்தை அதில் போட்டு 2 மஞ்சப்பொடியை போட்டு 2 ஏலக்காய் 2 பச்சைக்கற்பூரத்தையும் அதில் நன்னா போடுங்க. அந்த மனத்துக்கு மகாலட்சுமி அந்த தண்ணியில் வந்து உட்காருவள். எல்லா நதிகளும் அதில் வந்து கூடி இருக்கும். அப்படி அதை வந்துட்டு கடைசியில் எல்லாரும் ஒரு உத்திரணி குடிச்சுக்கலாம். நம்ம ஆற்றுலையே எச்சல் படாமல் குடிச்சுக்கோங்க. காலங்காத்தால் எழுந்து நன்னா குளிச்சுட்டு வியாழக்கிழமையே நீங்கள் வந்துட்டு அம்மனை அழைக்கிறதும்பா மணக்கட்டையை எடுத்து அழகாக இளகோளம் அரிசிமா கோலத்தை அதில் போட்டுட்டு அந்த அம்மனை அழகாக அதில் வச்சு அலங்காரம் பண்ணின அம்மனை அதில் வச்சு வெளியில் கொண்டு போயிட்டு துளசி இருந்ததுன்னா துளசி மாடத்தை சுற்றி அழகாக ஆற்றுல கொண்டு வந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ளே உட்கார வைங்க. நல்ல காரியம் நம்ம பண்ணும்பொழுது தயவு பண்ணி கையில் மருதாணி இருக்கிறது ரொம்ப உத்தமம், ரொம்ப நல்லது. அது மங்களம்ங்கிறாலே. அதனால் ஆற்றுல வந்துட்டு குத்து விளக்கு 2 விளக்கு ஏற்றி 2 பக்கமும் அழகாக வச்சுருங்கோ. காமாட்சி விளக்கு எப்பவும் போல் ஏற்றிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் அம்மன் இருக்கிற அந்த இந்த சாலில் வந்துட்டு அந்த சொம்பில் நீங்கள் வந்துட்டு இத்தனை நிறையா ஒரு 2 புடி பச்சரிசியை போட்டுக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு லெமன் ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு 2 குண்டு மஞ்சளையும் போட்டுக்கோங்க. 2 வெத்தலைப்பாக்கு அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 ரூபா காயின், இது எல்லாமே அதில் நீங்கள் வச்சுருங்க. அதில் வச்சுட்டு அதில் அம்மனை அழகாக இறக்கிக்கோங்க. ஒரு 5 அந்த காயின். அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உபவாசம் இருந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடாமல் இருந்து அந்த அம்மனுடைய அஷ்டோத்திரம் ஃபுல்லாக ஜெபிச்சு அந்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சாயங்காலம் எப்போவும் போல் தீபாரதனை எல்லாம் காமிச்சிட்டு சனிக்கிழமை காத்தால் ஒரு வாட்டி நன்னா தீபாரதனை காமிச்சிட்டு அது புனர் பூஜை அப்படின்பா. சனிக்கிழமை முடிஞ்சால் ஏதாவது ஒரு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எடுத்து அரிசிச்சாலில் வச்சுருங்கோ. அரிசிச்சாலில் நீங்கள் அதை வச்சுட்டேன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை காத்தால் அந்த பச்சரிசி எடுத்து தான் நம்ம சக்கரை பொங்கல் பண்ணணும். அது ரொம்ப விசேஷம். அதாவது இந்த அம்மனுக்கு இந்த மாதிரி ஒரு மண்டபம் கிடச்சி நீங்கள் பண்ணினேன்னா ரொம்ப அழகாக இருக்கும். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் அன்றைக்கி என்ன முடியுமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு குத்தமும் இல்லை. ஆனால் பண்ணுறத ரொம்ப விமர்சையாக மனசார நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பான முறையில் அம்மன் உங்கள் ஆற்றுக்கு வருவா. ஸோ வியாழக்கிழமை அன்றைக்கி ஆரம்பித்த இந்த பூஜை ஞாயிற்றுக்கிழமை தான் நிவர்த்தி ஆகுது. ஒரே நாளில் முடிகிற பூஜை இது கிடையாது. ஸோ உங்களால் எந்த அளவுக்கு இது பண்ண முடியுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நன்னா பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதனால் நிறைய மலர்கள், வாசனை நிறைந்த மலர்கள், இந்த சாம்பிராணி, ஊதுபத்தி, இது எல்லாமே நீங்கள் அழகாக உங்கள் ஆற்றுல எந்த அளவுக்கு முடியுமோ அதை எல்லாமே வச்சுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அழகாக நீங்கள் பண்ணினேன்னா அம்மனை கண்ணு திறக்கணும் அப்படின்பா. அழகாக மையிட்டு அம்மன் அப்படி திறந்து வைங்கோல, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணினேன்னா கண்டிப்பான முறையில் அம்மன் உங்கள் ஆற்றுக்கு வருவா. வந்து உட்காந்தாச்சுன்னா திரும்பி அவளை போன்னு சொன்னாலும் அவள் போகவே மாட்டாள். அம்மன் ஆற்றுக்கு வந்தாச்சுன்னா அஷ்டலக்ஷ்மியும் வந்தாச்சுன்னா வேறு ஒன்றுமே வேண்டாம். வாழ்க்கையில் உங்களுக்கு ஐஸ்வர்யம் கூடிக்கின்றே போகும், வியாதி இருக்காது, ஆரோக்கியம் பெருகும், சந்தோஷம் பெருகும், வளம் பெருகும். வேற என்ன வேணும் உங்களுக்கு வாழ்க்கையில்? இந்த மாதிரி இந்த வருஷம் பண்ணாதவா தயவு பண்ணி ஆரம்பிங்க. ஆனால் ஆரம்பித்தா நிறுத்தப்படாது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாரும் நன்னா இருங்கோ. 1000 காலம். ஜெய் மகாலட்சுமியே சரணம், ஜெய் மகா காளியே சரணம், வரலக்ஷ்மியே சரணம், வாராகியே சரணம், சரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர.